ஓரின சேர்க்கை மற்றும் சட்டவிரோதமாக குடியேறியவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து தேவாலயத்தில் வைத்து அதிபர் ட்ரம்ப் அவர்களிடம் கோரிக்கை வைத்த கிறிஸ்தவ போதகர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அதிபர் ட்ரம்ப் அவர்கள் கூறியிருப்பது தற்போது உலக அளவில் பெரும் பேச்சு பொருளாக மாறியுள்ளது. அமெரிக்க அதிபராக பதவியேற்ற முதல் நாள் அதிபர் ட்ரம்ப் அவர்கள் மற்றும் துணை அதிபர் அவர்கள் குடும்பமாக வாஷிங்டன் டிசியில் உள்ள நேஷனல் கத்தீட்ரல் என்ற கிறிஸ்தவ தேவாலயத்திற்கு சென்றனர். அங்கு பிரசங்கம் செய்த பிஷப் மரின் எட்கர் போடி என்ற நபர் ஓரின சேர்க்கையாளர்கள் மற்றும் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் மீது அதிபர் ட்ரம்ப் அவர்கள் இரக்கம் காட்ட வேண்டும் என்ற கோரிக்கை ஒன்றை வைத்தார். அப்போது அதிபர் ட்ரம்ப் அவர்கள் மற்றும் துணை அதிபரின் முகம் சற்று மாறியது. தேவாலயத்தை விட்டு வெளியேறும்போது செய்தியாளர்களிடம் பேசிய அதிபர் ட்ரம்ப் அவர்கள் பிரசங்கம் மற்றும் ஆராதனை சுத்தமாக பிடிக்கவில்லை என்று கூறிவிட்டு கடந்து சென்றார். இந்நிலையில் இப்போது அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வெளியிட்டுள்ள ஒரு பதிவில் கடந்த செவ்வாய்க்கிழமை நடந்த நேஷனல் பிரேயர் சர்வீஸில் பிஷப் என்று பேசிய அந்த நபர் ஒரு தீவிர இடதுசாரி ட்ரம்ப் வெறுப்பாளர் ஆவார். அவர் தனது தேவாலயத்தை அரசியல் உலகிற்கு மிகவும் தவறான முறையில் கொண்டு வந்திருக்கிறார். அவர் பேசிய துணி சரியாகவும் புத்திசாலித்தனமாகவும் காணப்படவில்லை. நம் நாட்டிற்குள் நுழைந்து சட்டவிரோதமாக குடியேறி அநேக மக்களை கொன்று குவித்த நபர்களை பற்றி அவர் பேச தவறிவிட்டார். இந்த மிகப்பெரிய குற்ற அலை தற்போது அமெரிக்காவில் நடைபெற்று வருகிறது. அதில் பலரும் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டுள்ளனர். மேலும் பல மனநல காப்பகங்களில் சேர்க்கப்பட்டுள்ளனர். அவரது பொருத்தமற்ற அறிக்கைகளை தவிர தேவாலயத்தில் நடைபெற்ற ஆராதனை மிகவும் சலிப்பானதாக காணப்பட்டது. அவர் தன்னுடைய வேலையை நன்றாக செய்யவில்லை. அவர் செய்த இந்த செயலுக்காக அவரும் அவருடைய தேவாலயமும் பொதுமக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கூறியுள்ளார். தேவாலயத்தில் தேவன் வெறுக்கும் காரியங்களுக்கு ஆதரவு கொடுத்த போதகரை அதிபர் ட்ரம்ப் அவர்கள் கடுமையாக எதிர்த்துள்ள இந்த செயலுக்கு உலகளவில் பாராட்டுகள் எழுந்த வண்ணம் உள்ளன. இதை பற்றிய உங்களின் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த தகவலை தவறாமல் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். எங்களோடு இணைந்து பயணிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.